Tamil and please press the bell icon. வெல்கம் டு ஜேடெக் அண்ட் மிக்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அன்பாக்சிங் மட்டும் பார்த்துடலாம். நான் வாங்கின கலர் வந்து ரெட் கலர் அண்ட் இந்த பாக்ஸை சுற்றி எந்த ஒரு ப்ரொடெக்டிவ் கவர்ஸ் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி தான் உள்ளுக்குள்ளேயும் இருக்கும் பேக்கேஜ். அண்ட் இந்த ஹெட்ஃபோனு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் எந்த ஒரு கவர் எதுவுமே இருக்காது. ஆக்சுவலாக நான் இது 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வாங்கினப்போ இதே மாதிரி தான் இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கார்டு அண்ட் இது வந்து ஒரு யூசர் கைட். இந்த யூசர் கைடில் இந்த ஹெட்செட் எப்படிலாம் ஆப்ரேட் பண்ணுன்ற எல்லா இன்ஃபர்மேஷன், அந்த பட்டன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ யூஎஸ்பி இருக்கும். இதை வச்சு தான் நம்ம சார்ஜ் பண்ணணும். அண்ட் இதுக்கப்புறம் ஒரு ஆக்ஸ் கேபிள் இருக்கும், 3.5 ஆக்ஸ் கேபிள். இது கொஞ்சம் நல்லா லென்த்தாகவே இருந்தது. அண்ட் பாக்ஸுக்குள்ளே அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. அடுத்ததான் நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பட்ஜெட்டில் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. ஸோ நம்ம பேட்டரியை பற்றி நம்ம பேட்டரின்னு பார்க்குறப்போ இது வந்து ஒரு 400 mAh பேட்ரி. இதுதான் பேட்ரி, இப்படி தான் இருக்கும். அண்டு இது 2.5 ஹவர்ஸ்லேயே ஃபுல் சார்ஜ் ஆகிடும். அண்ட் அதர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நான் அப்புறம் சொல்கிறேன். அடுத்து நம்ம ஆர்ஜிபி பற்றி பார்க்கலாம். இந்த ஹெட்ஃபோனோட ஸ்பெஷலே வந்து இந்த ஆர்ஜிபி தான். ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இது ஒரு 7 கலர் எல்இடி ஆர்ஜிபி. அண்ட் இது நம்ம ஒரே ஒரு கலராக நம்ம ஸ்டாண்டர்டாக எரிய வைக்க முடியாது. ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. கேம் ஆடுறப்போ இந்த மாதிரி கலர் எரிஞ்சிட்டு இருக்கிறது தான் நல்லாயிருக்கும். அண்ட் இது ப்ளூடூத்தோட மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் ஆக்ஸ் கேபிளோட கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆர்ஜிபி லைட் எரியாது. அண்ட் நம்ம இதை ஆர்ஜிபியை நம்ம டேர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதை நம்ம பேட்ரி பவரை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ ஆக்ஸ் கேபிள் பற்றி நம்ம பேசுகிறப்போ அதை பற்றி இன்னும் நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்கனால இது ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா நம்மளுக்கு சார்ஜ் இல்லைனா கூட நம்மளால் மியூசிக் ப்ளே பண்ண முடியும் அண்ட் கேம் ஆட முடியும். ஸோ இது ப்ளூடூத் அளவுக்கு ஒரு லவுடான ஒரு அவுட்புட் கொடுக்குறனாலும் ஆக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கரெக்டான ஒரு சூப்பரான பஞ்சியான ஒரு அவுட்புட் தான் கொடுக்குது. ஸோ இது ஒன்றும் நம்மளுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக தெரியாது. ஈவன் நம்மளோட நார்மல் ஹெட்செட்டோட இது நல்லா பவர்ஃபுல்லாகவே தான் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஆக்ஸ் இருக்கிறனால நம்மளுக்கு இன்னொரு ஃபியூச்சரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மக்கிட்ட இன்னொரு ஹெட்செட் இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்கணும்னு நினச்சாங்கன்னா நம்ம ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு நம்ம மியூசிக் ப்ளே பண்ணிட்டு அதே மாதிரி இன்னொரு ஹெட்செட் எடுத்து நம்ம ஆக்ஸ் கூட கனெக்ட் பண்ணிட்டா 2 பேரும் கேட்க முடியும். ஸோ இது நல்ல விஷயம். பார்க்கலாம். இதில் 400 mAh பேட்டரி தான் இருக்குது. இருந்தாலும் இது 2.5 ஹவர்ஸ் சார்ஜிங் டைம் எடுத்துக்குது. ஸோ சார்ஜ் போட்டோடனே ஒரு எல்இடி நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் சார்ஜ் ஃபுல் ஆகிடுச்சுன்னா சார்ஜ் ஃபுல்னு சொல்லி ஒரு சவுண்டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பட்டன்ஸ். இந்த பட்டன்ஸோட ஃபங்க்ஷன்ஸை பற்றி நான் சொல்லிடுறேன் தெளிவாக. எந்தெந்த பட்டன்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுன்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இனி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஸோ பாருங்கள். ஸோ இதில் ஒரு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் அண்ட் ஹெட்ஃபோன் ஜாக் அண்ட் இதில் ஒரு இன்பில்ட் மைக்கும் இருக்குது அண்ட் சார்ஜிங் போர்ட் இருக்கும் கீழே. அண்ட் இது தான் இதோட பட்டன்ஸ். இந்த பட்டன்ஸை வச்சு தான் நம்ம ஒன்று ஒன்றா கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ அதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ இதுதான் போர்ட் அண்ட் இது மேலே இருக்கிறது தான் அந்த மைக். ஸோ டாப்பில் வந்து ஒரு ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். அண்ட் இது கீழே வந்து வால்யூம் அப் அண்ட் ப்ளேபேக் இருக்கும். அண்ட் அது கீழே வந்து உங்களுக்கு கால் அட்டன் பண்ணுறதும் மியூசிக் ப்ளே பண்ணுறதும் ஆஃப் பண்ணுறதுக்கான பாஸ் பட்டன் இருக்கும். அண்ட் அது கீழே உங்களுக்கு வால்யூம் டவுன் அண்ட் ப்ளே ஃபார்வர்ட் பட்டன் இருக்கும். ஸோ இதுதான். அண்ட் இதில் கீழே வந்து எம்கியூன்னு ஒரு பட்டன் இருக்கும். இதுதான் வந்து எஃப்எம் ரேடியோ ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எஃப்எம் வந்து ஆக்டிவேட் ஆகும். அண்ட் அது திருப்பி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எஸ்டி கார்டு வந்து ஆக்டிவேட் ஆகும். அண்ட் அதே மாதிரி தான் வால்யூம் அப் அண்ட் வால்யூம் டவுனுக்கு வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். மற்ற எல்லாத்துக்குமே சிங்கிள் டேப் பண்ணாலே போதும். அண்ட் லைட் ஆஃப் பண்ணணுன்னா எல்இடி லைட் ஆஃப் பண்ணணுன்னா அந்த கால் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட் ஆஃப் ஆகிடும். தட்ஸ் இட் காய்ஸ். ஸோ இதுதான் அந்த பட்டன்ஸோட க்ளோஸ் லுக். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ பட்டனை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம மைக்ரோ எஸ்டி, அதாவது அந்த டிஎஃப் கார்டை பற்றியும் நம்ம பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க. ஸோ இதில் மைக்ரோ எஸ்டி கார்டை நம்ம போட்டுக்கலாம். அது எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னா நம்ம அந்த எம்யூகோ பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும் 2 வாட்டி அண்ட் இது ஆக்டிவேட் ஆகிடும். அண்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா மைக்ரோ எஸ்டி கார்டில் வெறும் மியூசிக் மட்டும் இருந்தால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். வேறு எதாவது இருந்துச்சுன்னா அது ப்ளே ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ளூடூத் பற்றி பார்க்கலாம். ப்ளூடூத் எப்படி ஆன் பண்ணணும்னா மேலே இருக்க அந்த ஆன் ஆஃப் பட்டனை வந்து ஸ்லைட் பண்ணாலே போதும். ஃபோனில் ப்ளூடூத் 4.2 கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் நல்லாவே இருக்குது. ப்ளூடூத் ரேஞ்ச் வந்து ஒரு 15 மீட்டர்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கு மேலே போச்சுன்னா கொஞ்சம் பஃபர் ஆகுது. நெக்ஸ்ட் எனக்கு என்னெல்லாம் இந்த ஹெட்ஃபோனில் பிடிக்கலன்ற ஒரு நியர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நான் தெளிவாக சொல்கிறேன். புது ஹெட்ஃபோன் வாங்குகிறோன்னா அதோட சவுண்ட் குவாலிட்டியை பற்றி தான் நம்ம பெருசாக யோசிப்போம். ஸோ அந்த குவாலிட்டியை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அதுதான் எனக்கு இந்த ஹெட்ஃபோனில் ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொல்லலாம். இதில் சூப்பரான பேஸ் இருக்குது அண்ட் ஒரு நல்ல ஹையும் இருக்குது. ஹெட்ஃபோனோட பேஸ் குவாலிட்டி எந்த நேரத்துலையும் எனக்கு காது வலிக்க வச்சது கிடையாது. அண்ட் இதோட பேஸ் குவாலிட்டின்னு சொல்கிறப்போ இது நல்ல ஒரு சூப்பரான பஞ்சியான பூமாக தான் இருக்குது.
அண்ட் நீங்கள் சவுண்ட் அதிகமாக வச்சிங்கன்னா வெளியே கூட கேட்கும், நம்மளுக்கு மட்டும் கேட்காது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இதோட சவுண்டு கேட்கும். ஸோ அந்த வகையில் சூப்பராக தான் இருக்குது. ப்ளூடூத்தோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி நான் சொன்னேன். அண்ட் அதே மாதிரி இதோட ஆக்ஸோட குவாலிட்டியும் அட்டகாசம் தான். ஏன்னா இதில் நார்மல் ஹெட்செட்டோட இது நல்ல பவராகவே இருக்குது. அண்ட் எனக்கு அடுத்து இதில் பிடிச்சது இதோட லுக்ஸ் தான். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். இதோட ஃபோல்டபுள் டிசைனால் இது நல்லா இன்னும் காம்பேக்டாகவே இருக்குது. ஸோ இதோட லுக்ஸ் வந்து ஒரு ஐ கேட்சியான லுக் தான். நீங்கள் இதில் மொத்தம் 4 கலர் இருக்குது, அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அடுத்து எனக்கு பிடிச்சது இதோட ஆர்ஜிபி தான். ஆர்ஜிபி பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ அது ரொம்ப சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அண்டு நான் எதாவது சொல்ல மறந்துட்டேன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வீடியோ முடிச்சோன்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து எனக்கு பிடிச்சது இதோட தாறுமாறான பேட்டரி லைஃப் தான். நான் இதை டெய்லி யூஸ் பண்ணுவேன். கிட்டத்தட்ட நான் 1 இயராக யூஸ் பண்ணிட்டேன். அண்டு இதோட பேட்டரி லைஃப்னு பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸ் வருது. நான் டெய்லி 1 ஹவர் யூஸ் பண்ணுவேன் அண்ட் 6 டேஸ் வரும். ஸோ இது ஒரு நல்ல பேட்டரி பவர் தான். அடுத்து இந்த ஹெட்ஃபோனில் எனக்கு என்னெல்லாம் பிடிக்கலன்னு நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எனக்கு இதில் பிடிக்காதது இதோட பில்ட் குவாலிட்டி தான். அவுட்டர் ஷெல் ஓகே நல்லாவே இருக்குது, ஆனால் இன்னர் ரொம்ப மொக்கையாக தான் இருக்குது. இதோட மொக்கையான பிளாஸ்டிக்னால் சீக்கிரமாகவே இது உடஞ்சிடுச்சு. என்னோடய ஸ்பாஞ்ச் ஏரியாலாம் பார்த்திங்கன்னா உடஞ்சிடுச்சு, மேலே பார்த்திங்களா தெரியும். அண்டு இது அவ்வளோவா நல்லா இல்லை. ஸோ எனக்கு அதான் இது பிடிக்காதுன்னு நான் சொன்னேன். இதோட பில்ட் குவாலிட்டினால் என்னோடய பட்டன்ஸ்லாம் உடஞ்சிருச்சு. அதாவது ஒரே ஒரு பட்டன் தான், அந்த எல்இடி டர்ன் ஆஃப் பட்டன் நான் டெய்லி யூஸ் பண்ணுறதுனால அது மட்டும் போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட சார்ஜிங் ப்ராப்ளம் தான். அதாவது 1 மந்த்தாக தான் நான் அதை ஃபேஸ் பண்ணுறேன். 1 ஹவர் நல்லாவே சார்ஜ் ஏறும். அதுக்கப்புறம் நான் திருப்பி ஒயரை கழட்டி போட்டால் மட்டும்தான் சார்ஜ் ஏறும். அதான் நீங்கள் பார்த்தீங்களா அந்த எல்இடி லைட் ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு பிரச்சனை வந்தது. ஸோ இது எல்லாேருக்கும் வருமானு கேட்டிங்கன்னா தெரில. ஸோ எனக்கு இது வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. இதில் ஒன்றும் சூப்பரான கம்ஃபர்டபுள்லாம் கிடையாது. இந்த ஸ்பாஞ்ச் இருக்குது தான், ஆனால் இது ஒன்றும் ஓவர் இயர் எஃபோர்ட்லாம் கிடையாது. அண்டு நான் இப்போ ஒரு காது பிக்சர் காமிச்சால அந்த இடத்துலலாம் எனக்கு வலிக்குது. மேலே ஒன்றும் குஷன் கிடையாது, இருந்தாலும் அது ஓகே. பட் நீங்கள் 1.5 ஹவரை நீங்கள் கண்டினியூ யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பயங்கரமாக வலிக்கும். அவ்வளோதான் எனக்கு இதில் பிடிச்சது பிடிக்காதது. அண்ட் இதை டைட்டிலில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்து நம்ம என்ன பேச போகிறோம். ஸோ இது ஆர்ஜிபி இருக்கிறனால இந்த ஹெட்ஃபோன் சூப்பராக இருக்குமா கேமிங்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ளூடூத் வச்சு நீங்கள் ஆடினீங்கன்னா கண்டிப்பாக லேட்டன்சி இருக்குது. அதாவது 1 செகண்ட் வரைக்கும் நீங்கள் லேட்டன்சி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் பப்ஜியில் ஷூட் பண்ணுறப்போ, நீங்கள் ஜம்ப் பண்ணுறப்போ, ஈவன் எனிமீஸோட ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குறது கூட 1 செகண்ட் டிலேயாக தான் கேட்கும். ஆனால் நீங்கள் ஆக்ஸ் கேபிள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த லேட்டன்சி பிரச்சனை வரவே வராது. அண்ட் அதே மாதிரி அதோட குவாலிட்டியும் நல்லா இருக்கிறனால உங்களுக்கு எனிமீஸோட சவுண்ட் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக கேட்குது. அண்ட் உங்களுக்கு ஆர்ஜிபி லைட் கண்டிப்பாக எரியணும்னா நீங்கள் ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ணிட்டு சும்மா ப்ளூடூத்தையும் ஆன் பண்ணி வச்சுட்டு விட்ருங்க. ஸோ ஆர்ஜிபியும் எரியும் அண்ட் உங்களுக்கு சவுண்ட் பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் வராது. அடுத்து என்ன உங்களுக்கு கேள்வி வரும்னா இதில் சர்வீஸ் சென்டர் இருக்கான்ட்டு. கண்டிப்பாக சர்வீஸ் சென்டர் கிடையாது. ஆனால் அவங்க ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு தேவையான ஹெல்ப்ஸை நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம், இல்லை ஸ்கைப்பில் கேட்கலாம், வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் நினைக்கிறேன். அண்ட் அடுத்து உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரும். நீங்கள் வீடியோ சரியாக பார்க்கலன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கேள்வி வரும். அதாவது இந்த ஆர்ஜிபியை ஆஃப் பண்ண முடியுமா, இல்லை ஒரே ஒரு கலர் மட்டும் எரிய வைக்க முடியுமான்ட்டு. கண்டிப்பாக இதை ஆஃப் பண்ண முடியும், ஆனால் ஒரே ஒரு கலர் மட்டும் எரிய வைக்க முடியாது. ஸோ இது ஃபோல்ட் பண்ணால் எவ்வளோ காம்பேக்டாக இருக்கும்னு நான் காமிச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் பேக்கில் வச்சு கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். அடுத்து உங்களுக்கு வர கேள்வி வந்து இது கொஷின்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியுமான்ட்டு. கண்டிப்பாக பண்ண முடியும். ஆனால் அட்வைசபிள் என்னென்னா இது நம்ம ஒரு வெட் கிளாத் வச்சு வைப் பண்ணாலே போதும். வாஷ் பண்ணுறது அவசியம் இல்லாதது. அவ்வளோதான் இந்த ஹெட்ஃபோனை பற்றி. அண்ட் எதாவது நான் பாயிண்ட்ஸ் விட்டுருந்தேன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இதோட பையிங் லிங்க்கும் நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். And please subscribe to the channel. Thanks for watching and please like and share.